வேதாளனை மீண்டும் தோளில் தூக்கிய விக்ரமாதித்தன் புயல் வீசும் இரவில் சுடுகாட்டில் நடைபோடத் தொடங்கி வேதாளன் சிரித்தபடி சொன்னான், மகாராஜா, இப்போது கேள், இது ஒரு புதிர் கதை. நந்திபுரி என்ற நகரத்தில் தர்மன் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் ஒரு கண் பார்வையற்றவன், ஆனால் நல்ல மனம் கொண்டவன். அவனுக்கு ஒரு சரஸ்வதி என்ற தங்கை இருந்தாள். மிகவும் அழகானவள். ஆனால் அவளது இதயம் பலவீனமானது. எந்த அதிர்ச்சி செய்தியையும் தாங்க மாட்டாள். ஒரு நாள் அவளின் பார்வை மங்கத் தொடங்கியது. மருத்துவமனையில் மருத்துவர் பரிசோதித்து எவரேனும் கண்தானம் செய்தால் அவளுக்கு வாழ்நாள் முழுவதும் பார்வை கிடைக்கும் என்றார். அவள் ஊர் மக்கள் எல்லோரிடத்திலும் கேட்டாள். ஆனால் கண்தானம் செய்ய யாரும் முன்வரவில்லை. இதனால் தர்மன் முடிவெடுத்தான், மருத்துவரிடம் சென்று என் கண் தங்கைக்கு பொருந்தும், ஆனால் இதை அவளிடம் சொல்லாதீர்கள், தாங்க மாட்டாள் என்றான். அறுவை சிகிச்சை நடந்து முடிந்தது. சரஸ்வதி கண் திறந்தாள். மீண்டும் பார்வை தெளிவானது. அவள் நன்றி சொல்ல கண்தானம் செய்த நபரை தேடினாள். ஆனால் தர்மன் உண்மையை மறைத்தான். ஒரு நாள் உண்மை தெரிய வந்தது. தர்மனுக்கு ஒரே ஒரு கண் மட்டும் என்று. அவள் அழுது புலம்பி அண்ணனை ஆழ்த்தழுவி நன்றி கூறினாள். கதையை கூறிய பின் வேதாளம் கேட்டது, மகாராஜா, தர்மன் உண்மையை மறைத்தது சரியானதா இல்லை தவறானதா என்றது. அதற்கு விக்ரமாதித்தன், தன் தங்கையின் உயிரை காப்பாற்ற வழி தரும் உண்மை பேசப்படாமல் உயிரை காக்கும் மௌனம்தான் உண்மையான தர்மம் என்றார். இதை கேட்ட வேதாளன் சிரித்தான். சரியான பதில் மகாராஜா என்று கூறி மீண்டும் பறந்து சென்றான். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து ஒரு லைக் போடவும், மறக்காமல் பெல் ஐகானை ஆன் செய்யவும்.